கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும், அவருடைய இரட்சிப்பு, அவருடைய மன்னிப்பு, அவருடைய சமாதானம், சந்தோஷம் உங்கள் அனைவரோடும் அவர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். இந்த நல்ல நாளிலும் கூட பிரியமானவர்களே, நாம் சங்கீதத்தை நாம் முடிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. இதுவரையிலும் ஆதி ஆகமத்திலிருந்து நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு சங்கீதத்தில் 125 150வது சங்கீதம் வரையிலும் தாவீது பாடிய 25 பாடல்கள், அந்த சங்கீதங்களை இன்று நாம் சற்று தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. 126வது சங்கீதத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வான். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே விசேஷித்த விதமாக தாவீது பாடினதுலேருந்து நிறையா ஜெபம், அதுக்கப்புறம் வாக்குத்தத்தம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சுதந்திரத்துக் கொள்கிறோம். சங்கீதம் 23, அதுக்கப்புறம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான் நான் தாழ்ச்சியடையேன், இதெல்லாம் என்னென்னா நமக்கு நமக்கு ஆசீர்வாதம். ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறோம். ஆனால் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அவர் நிறையா காரியங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம விட்டுறோம். ஆனால் இனிமேல் அப்படி விடாதபடி தாவீது எப்படி தேவனோட பிரியமாய் அவர் மேலே காதல் கொண்டு இருந்தாரோ, அவர் மேலே அன்பு வைத்திருந்தாரோ, அதுபோல் நம்மளும் மாற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 126 சொல்கிறாரு, கம்பீரத்தோடு கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. இந்த வசனம் எத்தனை உண்மையானது பாருங்களேன். நிறையா பங்களாக்களில் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் நியூஸில் பார்ப்போம், திருடே செக்யூரிட்டியை கொன்னுட்டு உள்ளே போய் திருடிட்டு போயிட்டான்னு வரும். அவ்வளோ பெரிய பங்களாவுக்கு செக்யூரிட்டியை காவலை வச்சுருக்கான். ஆனால் கர்த்தர் வீட்டை காவலாகில் காவலாளி விழித்திருப்பது விருதா. பாருங்க, எத்தனை சத்தியம் உண்மை பாருங்க. அந்த செக்யூரிட்டி முழிச்சுக்கிட்டு தான் இருக்கான். திருடனை பார்த்தவொடனே அவன் துப்பாக்கி எடுக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான், அவனை சுட்டுட்டு உள்ளே ஓடி போய் கேமராலாம், அந்த சிசிடிவி கேமராலாம் அடிச்சுட்டு உள்ளே ஓடி போய் எல்லாத்தையும் திருடிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பிரியமானவர்களே, தாவீது என்ன அருமையாய் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அவர் வீட்டை கட்டலைன்னா கட்ட முடியாது. அவர் விழித்திருக்கலைன்னா, வீட்டை காவாராகில், நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா. அது மாதிரி 127:1 வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்களுக்கெல்லாம் அந்த வசனத்தை தான் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. ஆண்டவர் கட்டி கொடுக்கணும், அவரோட கிருபை இருக்கணும், அவரோட சித்தம் இருக்கணும். அப்போ தான், ஏன்னா ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ பெரிய காரியம். கல், மண், செங்கல், இரும்பு, அது இது பெயிண்ட் அடிக்கிறது. நம்ம ஒரு செல்லும் கனவை செலவை கணக்கு பார்க்க மாட்டானோ. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவர் காலத்திலேயே வீடு கட்டணும்னு நினைக்கிறவன், கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறவன் செல்லும் செலவை கணக்கு பார்க்க மாட்டானா அப்படின்றாரு. ஆனால் இன்றைக்கி பட்ஜெட் பாருங்கள், நம்ம 5 லட்சம் பட்ஜெட் போட்டால் அது 8 லட்சம் 10 லட்சத்தில் நிற்கும். அப்போது அன்னைக்கே அவர் அதை சொல்லியிருக்கிறாரு. அப்போ தாவீது இதைத்தான் சொல்கிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. நிறையா பேர் வருவாங்க, அம்மா வீடு கட்டி இன்னும் 3 வருஷம் ஆச்சுமா, 4 வருஷம் ஆச்சுமா, பாதியிலே கிடக்குமா, அடித்தளம் போட்டேன் இன்னும் முடியலைம்மா. அப்போ அவங்களுக்கு நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணி அனுப்புவோம். நிச்சயமாக அது ரொம்ப கஷ்டமான வேதனையான ஒன்று இல்லையா? பிரியமானவர்களே, அடுத்து 127:4 இதோ, இது எல்லாமே ஆசீர்வாதமான வார்த்தைகள், நமக்கு தெரிஞ்சது தான். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். யாருக்கு குழந்தை இல்லையோ அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அடுத்து பாருங்க 128, உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இது எல்லாமே ஆசீர்வாதமான வசனம், இது எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனங்களை விடுங்க. உன் மனைவி உன் வீட்டோரத்தின் கனிதரும் திராட்சை கொடியாக இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். 128வது சங்கீதம் ஒரு பிளஸ்ஸிங்ஸ், அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து 133 பாருங்க, 131 பாருங்க, என் ஆத்துமா ஒரு குழந்தையை போல அமர்ந்திருக்கிறதா. ஆண்டவர் சொல்கிறார்ல, சிறு குழந்தையை போல என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்போ அவர் சொல்கிறார், அவருடைய ஆத்மா சின்ன குழந்தையை போல அமர்ந்திருக்கான் தேவனிடத்தில். ஹல்லேலூயா. 133 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் இனிமையாக இருக்கிறது, அது ஆரோனின் சிரசின் மீது வடிந்து ஓடுகின்ற அபிஷேக தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இது சகோதரர்களுடைய அந்த அன்பை பற்றி சொல்லுகிறது. அது நிறையா அந்த கூட்டத்திலலாம் ஒன்று கூடுற நேரத்துலலாம் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க.
134:3 வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இது என்னது? ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வார்த்தை. 130 இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்ம வருஷத்தில் இது வந்து வாக்குத்தத்த வசனமாக வரும், நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வார்த்தையாக வரும், ஆசீர்வாத வார்த்தையாக வரும். 136 கர்த்தரை துதிங்கள் எல்லாமே. அது என்ன தெரியுமா? சிஎஸ்ஐ சர்ச்சில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் மாறி மாறி வாசிக்கணும்ல, மாறி மாறி வாசிக்கிறது. அதில் இந்த சங்கீதத்தை எடுத்தாங்கன்னா இவங்க பாதியை வாசிப்பாங்க. சபை மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சங்கீதம். கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், வானங்களை ஒருவராய் அதிசயமாய் படைத்தவரை துதிங்கள், நம்முடைய தாழ்மையில் நம்மளை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி அவர் பாடின பாடல் தான் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு இது வரும். 136வது சங்கீதம். அடுத்து 138 கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இது எல்லாருக்கும் பிரியமான வசனம் இல்லையா? நம்ம விசுவாசத்தோடு நம்ம சொல்லுகிற வசனம், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். என்ன வேணால் அவர் செய்வார். அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. 134 கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர். நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். நான் வனாந்தரத்தில் ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். இதைத்தான் பெர்கமன்ஸ் ஐயா பாட்டு பாடியிருப்பார். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அமர்ந்திருக்கின்றீர். அந்த பாட்டு பாடுவார் இல்லையா? அந்த பாட்டில் நீர் என்னை சுற்றி சுற்றி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துருந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் என் கூட இருக்கிறேன்னு ஐயா ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு இந்த சங்கீதத்தை வச்சு எழுதியிருப்பார். உண்மையில் அந்த பாட்டு மிகவும் அருமையான பாடல் பெரியமானவர்களே. அடுத்து 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் என் தாயின் கருவில் உண்டானேன், என் கரு உருவாகும் முன்பே நீர் இதை அறிந்திருக்கிறீர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமஸ் பாட்டெல்லாம் என்ன தெரியுமா? தாயின் கரு. உண்மையில் எனக்கு கூட ஆண்டவர் ஒரு பாட்டு கொடுத்தாரு, தாயின் கருவில் நீ தெரிந்து கொண்டீர்னு. ஏன்னா யாரெல்லாம் தாயின் கருவில் தேவன் தெரிந்து கொண்டாரோ நிச்சயமாக அவங்க இதை வச்சு பாடுறாங்க பிரியமானவர். இதை அப்பமே தாவீது பாடி இருக்கிறாரு. இப்போ இதை கொண்டு இவர் பாடியிருக்கிறாரு, ஜான் ஜெபராஜ் பாடியிருக்கிறாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நெத்தானியா இன்னொரு பாஸ்டர் ஒருத்தர் பாடியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் குப்பை பொறுக்கிக்கிட்டு இருந்தவன், இன்றைக்கி என்னை ஆண்டவர் இவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சிருக்கிறாரு, தேவனை அறிந்தது நிமித்தமாய் அப்படின்னு சொல்லி அந்த என் தாயின் கரு உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தீரையா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு அவர் அழகாக பாடி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எத்தனையோ லட்சக்கணக்கான வியூஸ் போச்சான் அந்த பாட்டுக்கு. அவர் சொல்கிறாரு, நான் எதிர்பார்க்கல, அந்த தாயின் கருவுக்குள்ளே அதை அன்றைக்கே தாவீது பாடினார் பெரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து என்னை நித்திய வழியில் நடத்தும். ஜபம். இந்த ஜபத்தை நம்மலாம் பண்ணுறோமா? நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எடுத்துப்போம், ஆனால் ஒரு நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற சில வார்த்தைகளை எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னு தெரியல. இதையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று நீர் என்ன செய்யும்? நல்ல வழியில், உத்தம வழியில் என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு, ஜபிக்கிறது மாதிரி சொல்கிறாரு. அடுத்து 140 சொல்கிறாரு, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஏன்னா அவர் பாட்டு பாடுறவர்ல புதுப்பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு பாடுவார். ஒரு நாளைக்கு 2-3 பாட்டு கூட பாடுவார். ஏன்னா தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை தேவனை துதிப்பாராம். வேதத்தில் போட்டிருக்கு, நான் சொல்லலை. அவர் ஒரு நாளைக்கு 7 முறை தேவனை துதிப்பாராம். அதனால் அவர் புது புது பாடல்களை பாடுகிறார். அவர் சொல்கிறார், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இது சத்தியம் பிரியமானவர்களே. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமேன். இது 100க்கு 100 உண்மை. 145 கர்த்தர் இரக்கமும் பொறுக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இதை நம்ம அடிக்கடி சொல்லி நமக்காக ஜெபத்தில் வச்சுக்கிடுவோம். அடுத்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாக கூப்பிட்டீங்கன்னா பக்கத்திலே தான் இருக்கார். இதோ நம்ம கிட்ட இருக்கிறார். நம்ம சத்தத்தை அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் நம்ம உண்மையாக கூப்பிடணும்.
உண்மையாக அவரை கூப்பிடும்போது அவர் நம்ம அருகில் இருக்கிறாரு. அப்போ நம்ம சத்தத்தை கேட்பாரு, நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து 146 பார்த்தீங்கன்னா துதி, 147 துதி, எல்லாத்துலேயும் ஒர்ஷிப், அவ்வளோதான். துதி 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 தான். 147:13 அவர் சொல்கிறாரு, இதை நம்ம நிறையா பேருக்கு பிளெஸ்ஸிங்ஸாக கொடுப்போம். உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வேர்டு, வாக்குத்தத்த ஒரு வார்த்தை. உன் வாசல்களின் தாழ்பால்களை உறுதிப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 14 உன் எல்லையை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். இதுவும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான், ஒரு வார்த்தை தான். அடுத்து பாருங்க, முக்கியமான 2 வசனம் 148 150 சங்கீதத்தில். 148 என்ன சொல்கிறாருன்னா, யார் யாரெல்லாம் வந்து துதிக்கணும் தேவனை சொல்கிறாரு. 150 என்ன சொல்கிறாருன்னா, எப்படி எப்படி தேவனை துதிக்கணும், எதை கொண்டு துதிக்கணும் அப்படின்றத துதியாக பாடியிருப்பார். என்ன சொல்லுவார் 148? தூதர்களே சேனைகளே, தூதர்களே கர்த்தரை துதிங்கள், சேனைகளே சூரிய நட்சத்திரங்களே, சந்திரங்களே, பிரபுக்களே, பிள்ளைகளே, வாலிபர்களே, மூப்பர்களே, குழந்தைகளே, இப்படி சொல்லி மலைகளே சொல்லுங்க, மலைகளே, அதுக்கப்புறம் ஆறுகளே, அதாவது இயற்கையெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து தேவனை துதிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு கூட ஒரு பாடல் ஒன்று வந்தது பெரியமார்களே, என்னென்னா பூக்களே தேவனை துதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கர்த்தர் வந்து சாலமனுக்கு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பூக்களுக்கு அந்த சின்ன ஒரு நாள் உதிர்ந்து போகிற இந்த புல்லுக்கும் பூவுக்கும் கர்த்தர் இத்தனை அருமையான நிறங்களை கொடுத்தது உண்டானால், சாலமனுடைய அந்த ஆடையில் கூட அவ்வளோ அருமையான கலர் வந்தது இல்லையா. அவர் அவ்வளோ அழகழகான பட்டுச்சேலை உடுத்துவாராம், ராஜவஸ்திரம். அந்த ராஜவஸ்திரத்தில் கூட அப்படிப்பட்ட அழகான கலர் இல்லையா. ஒரு நாள் உதிர்ந்து போகிற புல்லுக்கும் பூவுக்கும் ஆண்டவர் அத்தனை அழகான பூக்களை, நீங்கள் ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா, பெரிய பெரிய இந்த மலை பிரதேசம் இந்த மாதிரி போனீங்க, எங்கேனாலும் போனீங்கன்னா, அந்த காட்டு பகுதியில் வயல்வெளிக்கு போனீங்கன்னா நீங்கள் பாருங்களேன், ஆச்சரியமான அழகு கலரில், கம்ப்யூட்டர் கலர்லாம் என்ன பிரியமானவர்களே, அதெல்லாம் சும்மா. ஆனால் தேவன் கொடுத்த அந்த உண்மையான அழகு, வயலட்டுன்னா அப்படி ஒரு அழகு, அதில் வந்து அதை சொல்லவே முடியாது. அதை பார்த்து தான் அந்த அழகை ரசிக்கணும், அவ்வளோ ஒரு அழகு. அதனால் அந்த பூக்கள் கூட தேவனை துதிக்கணும்னு கூட நான் ஒரு பாட்டு, அதை இன்னொரு நாளைக்கு பாடுறேன். பூக்களே தேவனை துதியுங்கள், பூக்களின் வாசமே இயேசுவை துதியுங்கள், பூக்களின் இருமனே, அந்த பாட்டு. அதாவது பூக்களின் நிறங்களே கர்த்தரை துதியுங்கள், பூக்களே தேவனை துதியுங்கள், பூக்களின் வாசமே தேவனை துதி, பூக்களின் நிறங்களே துதித்து பாடுங்கள். நீங்கள் என்ன அதுபோல் இப்போ இவர் என்ன எழுதியிருக்கிறார், எல்லாவற்றையும் நீங்கள் துதித்து பாடுங்கள். யாரெல்லாம் துதிக்கணும்னு பாடிட்டு 48 படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 50 எப்படி துதிக்கணுமா, எக்காலத்தோடு துதிக்கணும், வீணையோடு துதிக்கணும், சுரமண்டலத்தோடு துதிக்கணும். அப்படி எதை கைத்தாளத்துடன், ஓசையுள்ள கைத்தாளம் தட்டி தேவனை துதிக்கணும், பேரோசையுள்ள கைத்தாளத்தோட. ஒரு சிலர்லாம் தட்டுனாங்கன்னா காது வெடிக்கிறது மாதிரி தட்டுவாங்க, உண்மையில் அப்படித்தான் தட்டி பாடணுமா. அப்புறம் நடனமாடி தேவனை துதிக்கணுமா. ஹல்லேலூயா. தேவனை நடனமாடி கர்த்தரை துதிக்கணுமா. தாவீது சொல்கிறார் பெரியமானவர்களே. அப்போது இது 150 சங்கீதங்கள் இன்றைக்கு முடிந்து விட்டது பிரியமானவர்களே. நாம் ஆதி ஆகமத்திலிருந்து சங்கீதம் 150 அதிகாரங்கள் வரையிலும் மொத்த புத்தகத்தையும் நாம் சங்கீதம் வரையிலும் நம்ம படிச்சிட்டோம். இனி நாளைக்கு வரப்போகிறது ஏசாயா. இது எப்படின்னு தெரியல, ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அற்புதமாக பேசியிருப்பார். ஆண்டவர் அவரை சந்தித்தது, கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அதில் நிறையா வாக்குத்தத்தங்கள் இருக்கும், நடத்தின விதங்கள் அதிசயமாக இருக்கும். இது எப்படி எத்தனை அதிகாரங்கள் ஒரு நாளைக்கு போகும், எப்படி வரும்னு சொல்லி எனக்கு தெரியல. அது கர்த்தருக்கு சித்தமானால் ஆவியானவர் வழிநடத்துதன்படி அதையும் நான் போடுறேன். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இதை பார்த்துருக்கிறீங்க. இதில் விட்டு போன சங்கீதத்தில் இப்போ இது வந்து 4வது பாகம். இது
நீங்கள் விட்டு போகாத பாகம் இருந்தால் தயவு பண்ணி நீங்கள் அதை பாருங்கள் பிரியமானவர்களே. சங்கீதம் முழுவதையும் பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக ஆசீர்வாதங்கள் அதில் இருக்குது. அதுபோல் ஆதியாகமத்திலேருந்து ஆதியாகமத்தில் 3 வீடியோக்கள் போட்டிருக்கேன். அப்புறம் யாத்ராகமம், எண்ணாகமம், உபாகமம் இது எல்லாமே பேட்சாக அதாவது பாகம் பாகமாக போட்டிருக்கேன். எல்லாவற்றையும் வீடியோ லிங்க்குள்ளே போய் தயவு பண்ணி நீங்கள் கேளுங்கள். சத்தியத்தை நீங்கள் வாசியுங்கள். நீங்கள் கேட்டதை உடனே எடுத்து வாசித்து பாருங்கள். அப்போ சத்தியத்தை அறியும் போது சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் நடக்கும் பிரியமானவர்களே. இதை விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை மெய்யாகவே நம் தேவன் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிவோம். சத்தியம் நம்மளை விடுதலையாக்கட்டும். காட் பிளஸ் யூ.